வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டுசோ மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் ஃபங்க்ஷன் இதுல இருக்கக்கூடிய பயிற்சி 1.4ல 6 சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் தெரியாதவங்க ஆன்சர்னு டைப் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை ரிப்ளை பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு இந்த சமயம் எவ்வளவு ஈஸியா பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேக்ஸ்ல நம்ம எந்த ஒரு சமயம் ஈஸியா போடணும்னு நினைச்சோம்னா அந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அதாவது கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க நம்ம ஆன்சர் ஈஸியா போட முடியும். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல என்ன கிவன் கொடுத்திருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபைண்ட் அவுட் என்ன பண்றத பார்க்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்திருக்க கிவன் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏன் கொடுத்து சம் வேல்யூ கொடுத்திருக்காங்க, பி வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க, இதுல ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் கியூப் சொல்லிருக்காங்க. இதுல இருந்து நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிருக்காங்க, இது வந்து எந்த வகை சார்பு அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இதுக்கான கணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கான கணத்தை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டான், பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டான். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான். இப்ப எக்ஸ வந்து ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும் அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் வந்து ஒண்ணுனா எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும் தான். எக்ஸ் ஒண்ணுனா சீக்வெண்ட்டுக்கு அந்த பக்கமும் அதே ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? 1 கியூப்னா 1 பவர் கியூப்னா 1 அதே நம்பரால 3 தடவை மல்டிப்ளை பண்ணும். 1 1 சார் 1 1 1 சார் 1, அப்ப 1 தான். இதுக்கான ஆன்சர் 1 தான். எக்ஸ வந்து 2ன்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா ஏவோட வேல்யூல அடுத்து 2 இருக்குல்ல, அப்ப எஃப் ஆஃப் 2 என்னவா இருக்கும், 2 கியூப் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டாச்சு, 2 கியூப் பண்ணா 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8, அப்ப 8 தான் இதுக்கு ஆன்சர் வரும். x வந்து 3ன்னு எடுத்துட்டோம்னா x of f of 3 x இருக்கிற இடத்துல 3 போட வேண்டியதான். அப்பனா 3 கியூப்னா 3 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9 9 3s are 27, அப்ப இதுக்கு ஆன்சர் 27 வரும். லாஸ்ட் ஒன்னு x 4ன்னு எடுத்துக்கிட்டா f of 4 x இருக்கிற இடத்துல 4 போட்டுக்கோங்க. 4 3 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 into 4 into 4 4 4s are 16 16 4s are 64, அப்ப x4 னா f of x 64. இப்ப இதுல இருந்து f ஓட கணத்தை எழுத வேண்டியதுதான். f ஓட கணத்தை இப்படிதான் எழுதணும். பிராக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்பரா வந்து நோட் பண்ணிக்கணும். 1க்கு 1 தான் வருது, அப்புறம் 2க்கு 8, 3க்கு 27, then 4க்கு 64. க்ளோஸ் பிராக்கெட் போட்டு வேண்டியதான். இப்ப கணத்தை கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து வீச்சகம் கண்டுபிடிக்கணும். வீச்சகம் தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? வீச்சகம் அப்படின்னா என்ன? வீச்சகம் ரொம்ப யோசிக்காது, வெரி சிம்பிள் தான். என்ன தெரியுமா, இந்த ஃபங்க்ஷனோட கணம் இருக்குல்ல, இந்த செட்ல செகண்ட் வேல்யூ எல்லாமே வீச்சகம், ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே மதிப்பகம், செகண்ட் வேல்யூ எல்லாமே அதாவது 1 8 27 64 இருக்குல்ல, அது எல்லாமே வீச்சகம். அப்ப வீச்சகம் எழுத வேண்டியதா என்னன்னா 1 8 27 64. ஓகேவா? இதுக்கப்புறம்
ரெண்டாவதுல என்ன கேட்டிருக்கானா செகண்ட் ரோமன்ல இது எந்த வகை சார்புல கேட்டிருக்கான். சார்பா இல்லையான்னு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அம்புக்குறி வரைபடம் போடணும். அம்புக்குறி வரைபடம் போறதுக்கு இந்த மாதிரி 2 நீள்வட்டம் போடணும். லெஃப்ட் சைட்ல உள்ளதெல்லாம் இந்த பக்கமும், ரைட் சைட்ல அதாவது எக்ஸோட வேல்யூ எல்லாம் லெஃப்ட் சைட்லயும், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எல்லாத்துமே ரைட் சைட்லயும் நம்ம போடணும். 1 8 27 64 எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா, ஏன்னா 1க்கு 1 2க்கு 8 3க்கு 27 4க்கு 64 இப்படி ஏற மார்க் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க அம்புக்குறி வரைபடம் போடணும். அம்புக்குறி இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம இது எந்த வகை சார்புன்னு வந்து நம்ம சொல்றோம்னா இது வந்து உட்சார்பு. ஓகேவா? சார்புல இது எந்த வகை சார்புனா உட்சார்பு. உட்சார்புன்னு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த பி இருக்குல்ல, பியோட உறுப்புக்கு வந்து முன் உருவான ஏல வந்து முன் உரு இல்லை. ஏன்னா 1க்கு தான் 1. இதுல இருந்து நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எக்ஸ கொண்டு வரணும்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால இதுக்கு பிக்கான உறுப்புகளுக்கு ஏயில் முன் உரு இல்லை. அதனால இது வந்து உட்சார்பு ஆகும். இது ஒரு உட்சார்பு அப்படின்னு எழுதிருங்க. அவ்வளவுதான், இதுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஃபுல் நோட்ஸும் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இதுவே உங்களுக்கு ஓகேன்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்ல இதை விட உங்களுக்கு கிளியர் நோட்ஸ் வேணும்னா வீடியோ எண்ட்ல கிடைக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சமயம் எவ்வளவு ஈஸியா பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பை பாய்.